ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்துக்கு பேர் தி டால்மேன். கோல்ட்ராக்குங்கிற ஊரில் இருக்கிற சின்ன குழந்தைகள் மர்மமான முறையில் காண போகிறாங்க. அவங்கள கடத்த நபருடைய பேர் தி டால்மேன். அவர் எப்படி இருப்பார்னு யாருக்குமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப உயரமாக இருப்பார். பட் உண்மையாகவே அந்த குழந்தைகள் கடத்துறது டால்மேன் தானா? அந்த டால்மேன் யார்? இந்த மாதிரி ரொம்ப ட்விஸ்ட்டாக சொன்ன ஒரு படம் தான் தி டால்மேன். நான் கூட இந்த படத்தை பார்க்கும்போது மற்ற படங்கள் மாதிரி ட்விஸ்ட்டுங்கிற பேர் மொக்கைப்பாக நினச்சேன். பட் நினச்சே பார்க்கறதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ வாங்க தி டால்மேனுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நியூஸ் மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் மட்டும் வருஷத்துக்கு 8 லட்சம் குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. அதில் நிறைய குழந்தைகள் காணாமல் போன கொஞ்ச நேரத்திலே கிடச்சிட்றாங்க. பட் கிட்டத்தட்ட 1000 குழந்தைகள் எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியுதில்ல. அவங்கள ட்ரேஸ் பண்ண நினச்சா கூட அவங்க எங்கே போயிருப்பான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த குழந்தைகள்லாம் எங்கே போயிருக்காங்க? இந்த மாதிரி ஒரு கொஸ்டினோட தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் டனலுக்குள்ளே இருந்து 4-5 போலீஸ் வராங்க. அந்த போலீஸ் ஏதோ ஒரு விஷயத்த உள்ளே தேடி போயிருக்காங்க. பட் அவங்க தேடின விஷயம் உள்ளே கிடைக்கல. இதுக்கப்புறம் இந்த போலீஸ் வெளியே வந்து இங்கே எதுவுமே கிடைக்கல. இங்கே யாரையுமே வரவும் பார்த்துக்கோங்க. நான் இங்கேருந்து ஒரு கிளினிக் போகிற சொல்லிட்டு வேகமாக ஒரு கிளினிக் போகிறாரு. அந்த இடத்துல ஹீரோயின் அடிபட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரில. முகலாம் கண்ணாடியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் கிட்ட எதை கேட்குறாரு. நாங்கள் அந்த டனல் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம். பட் எந்த குழந்தையும் கிடைக்கல. உண்மையை சொல்லுங்கள், அவங்களும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. கரெக்டாக 36 மணி நேரத்துக்கு முன்னாடி. இவங்க இருக்கிற இந்த ஊரோட பேர் கோல்ட்ராக். இது ரொம்பவும் பஞ்சம் பட்டின வாழ்கிற ஒரு ஊர். இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நிலக்கரி சுரங்கத்தை நம்பி தான் இருக்காங்க. பட் சுரங்கம் ரொம்ப நாளாக ஓப்பன் ஆகலை. அதனால் அந்த மக்கள் சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஊர் தான் கோல்ட்ராக். இப்போ ஒரு காட்டு பகுதியில் ஒரு காரு வேகம் வந்துட்டு இருக்கு. வேகமாக வந்து அந்த காரு ஒரு கிளினிக்கில் நிற்குது. அந்த காருக்குள்ள ஒரு பிரெக்னென்ட் லேடி இருக்காங்க. அவங்களுக்கு பிரெக்னன்சி பெயின் வந்திருக்கு. அதனால கூட்டி வந்திருக்காங்க. அந்த கிளினிக் வச்சுக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் வேகமாக அந்த லேடி உள்ள கூட்டி போய் பிரசவம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குது. பட் கூட வந்து அந்த அம்மாவுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. இவங்க யாருன்னா பிரெக்னென்ட்டாக இருந்த அந்த பொண்ணுடைய அம்மா. அவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கும்போது தெரியுது, என் மருமக ரொம்ப மோசமானவன். என் பொண்ணை போட்டி அடிக்கடி நிற்பான். இந்த குழந்தை பிறந்த தெரிஞ்சா இன்னும் கடுப்பாயிருவான். என்ன பண்ண தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. இதுக்கப்புறம் 3 பேர் அங்கேருந்து போறாங்க. இந்த 3 பேர் யாருன்னா இவங்க தான் பிரெக்னென்ட் அந்த அம்மா. இவங்க அவங்களுடைய அம்மா. இங்க இருக்கிற இந்த பொண்ணு பிரெக்னென்டான பொண்ணுடைய தங்கச்சி. இவரால் வாய் பேச முடியாது. இப்போ அவங்க 3 பேர் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்போ நோட்டீஸ் போர்டு காட்டுறாங்க. பார்த்தா அந்த ஊருக்கு நிறைய குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ண நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல நியூஸாக போகுது. இந்த கோல்ட்ராக்குங்கிற ஊரில் இருக்கிற குழந்தைகள் காணாமல் போறாங்க. அவங்களுக்கு கடத்தது யாருன்னே தெரில. பட் அந்த நபருக்கு டால்மேன் பேர் வைக்கிறாங்க. இது வரைக்குமே டால்மேனை யாருமே பார்த்ததில்ல. அதனால் டால்மேன் யாருங்கிறதும் யாருக்கும் தெரில. இது ஒரு மிஸ்ட்ரியாகவே அந்த ஊரில் போயிட்டு இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு பாரை கட்டுறாங்க. அந்த பார் நிறைய பேர் இருக்காங்க. ஹீரோ அங்கே போகிறா. இவங்க எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர். தினமும் இங்கே எல்லாரும் சரக்கு அடிக்க வருவாங்க. அதனால் எல்லாரும் பற்றியுமே எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு கதை தட்டுறா. இதை பார்க்குற எல்லாரும் பயந்து போகிறாங்க. அந்த பொண்ணு இது யாருன்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு ஒரு பையன் இருந்தான். பட் அந்த பையனையும் டால்மேன் தூக்கிட்டு போயிட்டான். அதுலேருந்து இந்த பொண்ணு இப்படி ஆயிட்டா. இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு பாவமாக இருக்குது. அதனால் அவன் வாங்கின காஃபியை அந்த பொண்ணு கொடுக்க போகிறா. பட் அந்த பொண்ணு கண்டுக்காம அங்கேருந்து போயிடுறா. ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு புரியல. பட் அவளும் அங்கேருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் அந்த பிரசவம் பார்த்து அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போகிறா. ஏன்னா குழந்தை பார்த்ததுக்கப்புறம் கொண்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. அதனால் அந்த குழந்தைய பக்கம் அந்த வீட்டுக்கு போகிறா. அந்த அம்மா கிட்ட போய் உங்கள் பொண்ணு உங்கள் பேரன் எங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா, நாங்கள் ஊருக்கு அனுப்பிட்டோம். என் மருமகனை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் அவங்க பயந்துட்டு ஊருக்கு அனுப்பிட்டேன். இப்போ அவள் இங்கே இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா அந்த வாய் பேச முடியாத அந்த பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுகிட்ட போய் ஹீரோயின் பேசுகிறா. அந்த பொண்ணால் வாய் பேச முடியாதனால நோட்டில் எழுதி காட்டுவா. பார்த்தா அந்த நோட்டில் டால்மேனோட ஒரு டிராயிங் இருக்குது. இது யாருன்னு சொல்லி கேட்கும்போது இதான் டால்மேன். டால்மேனா? டால்மேன் நீ பார்த்துக்கன்னு சொல்லி கேட்கும்போது ஐ சா ஹிம்னு எழுதியிருக்கா. டால்மேன் எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்கும்போது அவர் மிகப்பெரிய ஜக்கின் போட்டிருப்பான். ஆளு பார்க்கவே கருப்பா பயங்கரமா இருப்பான். பட் அவன் ஃபேஸ் நான் பார்த்ததுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இதுக்கப்புறம் ஹீரோயினும் அவ வீட்டுக்கு போறா. ஹீரோயின் கூட ஃப்ரெண்டு தங்குறா. கூடவே அவளுக்கு ஒரு பையனும் இருக்கான். அந்த பையன் கூட ஜாலியாக விளையாண்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நிறைய போய் படுத்துங்கிறா. திடீர்னு பார்த்தா சவுண்ட் வருது. பார்த்தா அந்த வீட்டில் அவங்க பையன் இருக்கிற மாதிரி தெரில. அவன் ஃப்ரெண்டையும் காணோம். அவன் ஃப்ரெண்டோட பேரை கூப்பிட்டு பார்க்குறா. பட் எங்கேயும் காணோம். இதனால பயந்து போன ஹீரோயின் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் ஃப்ரெண்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டோட வாயை யாராக கட்டி போட்டு வாயில் ரத்தம் வருது. உனக்கு என்ன ஆச்சு? என் பையன் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவள் பாட்டு ஊன்னு சொல்லிட்டு இருக்கா. வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தா எங்கேயும் இந்த பையனை காணோம். இதுக்கப்புறம் எங்கேயும் நான் ஃப்ரெண்டை பார்க்க வரா. பார்த்தாங்க டால்மேன் இருக்கான். டால்மேன் தான் ஹீரோனோட பையனை வச்சிருக்கான். ஹீரோயின் அடிச்சு போட்டு வேகமாக அந்த பையனை தூக்கிட்டு ஒரு காரில் ஏறுறா. ஒரு ட்ரக்கில் அந்த குழந்தைய போட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். அந்த ட்ரக்கு பின்னாடி இவ்வளோ ஏறிக்கிறா. ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது சடனாக பார்த்தா கீழே விழுந்துடுறா. அந்த கார் அங்கேயே நிற்குது. இப்போ அந்த காருக்குள்ளேருந்து டால்மேன் இறங்கி வரான். இவன் காருக்குள்ள ஒழிஞ்சிக்கிறா. இவ்வளோ ட்ரக்குக்குள்ளே போய் எங்கேயே தேடி பார்க்குறான். பட் எங்கேயும் ஹீரோனை காணோம். இதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரக் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தவன் பையன் இருக்கான். கூடவே ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் ஹீரோனை கடிக்குது. அந்த நாயை அடிச்சு போட்டு எழுந்திருக்கிறா. பார்த்தா டால்மேன் வந்து மண்டையிலே போட்டு மயக்க அடிச்சிடறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்க்குறா. பார்த்தா ட்ரக்குக்குள்ளே இருக்கா.
கூடவே அந்த நாய் இருக்கு. இதுக்கப்புறம் டால்மேன் அந்த பொண்ணையும் கடத்தி அங்கேருந்து கூட்டி போயிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல கூறான ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை கையை வச்சு கையில் எடுத்துடுறா. இதுக்கப்புறம் கனடையில் உழைச்சு டால்மேன் அடிக்கிறா. இதனால அந்த ட்ரக்கு கவுந்துருது. எல்லாரும் மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. பட் டால்மேன் சீக்கிரம் எழுந்துடுறான். டால்மேன் உடனே அவங்க பையனை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் மட்டும் அங்கேயே மயக்கத்தில் இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பார்க்குறா. பட் டால்மேனை காணோம். எங்கே போயின்னு சொல்லி அந்த ரோட்லேயே அப்படி போயிட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்க வருது. அங்கேயே படுத்துறா. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அந்த கார் ஒரு போலீஸ் இருக்காரு. அந்த போலீஸ் ஹீரோ நல்லாவே தெரியும். அதனால ஹீரோன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அவங்க வழக்கம் வெயிட் பண்ணுற பாருக்கு போகிறாங்க. அந்த பாருக்கு எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் இந்த பொண்ணை பார்த்துக்கோங்க, நான் போய் டால்மேனை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து போகிறாரு. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. அந்த பாலுக்கு எல்லாருமே ஹீரோனை பார்த்து பரிதாபப்படுறாங்க. உள்ளதாக பாத்ரூம் இருக்குது, போய் க்ளீன் பண்ணிட்டு வரன்னு சொல்லி ஹீரோன் அனுப்புகிறாங்க. ஹீரோயின் உள்ளே போகிறா. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரில. அங்கங்கே அடிபட்டுருக்கு. பக்கத்துலேயே பார்த்து நிறைய குழந்தைகளோட ஃபோட்டோ இருக்குது. இதை பார்க்குற ஹீரோனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த குழந்தைகள் எல்லாமே காணாமல் போன குழந்தைகளோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் இவன் பையன் ஃபோட்டோவும் இருக்குது. இவன் பையன் காணாமல் போனதே கொஞ்ச நேரம் முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி எப்படி இந்த ஃபோட்டோ இங்கே இருக்குது? இந்த சந்தேகம் அவளுக்கு வருது. இதுக்கப்புறம் ஜன்னலோட எட்டி பார்க்குறா. பார்த்தா அந்த போலீஸ் இருக்காரு. 2 போலீஸும் ரகசியம் பேசிட்டு இருக்காங்க. பேசாமல் அந்த பொண்ணை போட்டுடலாம், அவள் தான் டால்மேன். இந்த மாதிரி சொல்லி போட்டோம்னா கேஸ் ஆளாயிரும், நம்மளுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த மாதிரி 2 போலீஸ் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அதை கேட்டுறா. அப்போ அந்த பாலுக்கு யாராக தான் ஏதோ பண்ண பிளான் பண்ணுறாங்க. இது ஹீரோயின் நல்லா புரிஞ்சுக்கிறா. அதனால வேகமாக அந்த இடத்த விட்டு எஸ்கேப் போயிடுறா. இந்த பார்ல இருக்கிறவங்களும் எப்போ ஹீரோயின் வெளியே வருவா, அவளை கொலைப்படான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பார்த்த ஹீரோன் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. பட் வெளியே வரவே இல்லை. இதனால சந்தேகப்பட்ட அவங்க உள்ள போய் பார்க்குறாங்க. பார்த்த ஹீரோன் இல்லை. இதனால எல்லாமே ஹீரோனை தேடி வெறி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் கையில் ஒரு இரும்பு கம்பி எடுத்து அவளை எங்கே பார்த்தாலும் கொலை பண்ணிடுங்க, அதுக்கு நான் பர்மிஷன் தரேன். இந்த மாதிரி எல்லாரும் கொலவரியோட அங்கே போயிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற நமக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ ஒரு போலீஸ் ஒரு கார் எடுத்துட்டு அங்கேருந்து போறாரு. அந்த காரை கொண்டு போய் ஒரு பில்டிங்கில் நிப்பாட்டுறாரு. அந்த கார் டிக்கில தான் ஹீரோன் ஒளிஞ்சிருக்கா. அந்த போலீஸ்க்கே தெரியாம அந்த கார் டிக்கில வந்து அங்கே இறங்கிட்டா. இதுக்கப்புறம் அந்த போலீஸும் அங்கேருந்து போயிறாரு. அந்த போலீஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி பார்க்குறா. பார்த்தா அவன் பையன் இருக்க மாதிரி தெரியுது. அதனால வேக வேகமாக மேலே போய் பார்க்குறா. பார்த்தவங்க பையன் அங்கே தான் இருக்கான். அவங்க பையனை ஓடி போய் கட்டிப்பிடிக்கான்னு சொல்லி போகும்போது டால்மேன் வந்து மண்டையில் அடிச்சிடறான். இதனால ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துறா. இப்போ அந்த டால்மேன் யாருன்னு கட்டுறாங்க. அது ஒரு யாரும் இல்லை, அந்த பாருக்கு வெளியே இருந்த மனநல பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு தான். இதை பார்க்குறவளுக்கு ட்விஸ்ட்டுமா இருக்கும். பட் இது ட்விஸ்ட்டு கிடையாது. இப்போ அந்த பையன் ஓடி வந்து அந்த அம்மாவை அம்மான்னு கூப்பிட்றா. இதை பார்க்க நமக்கு தான் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். உண்மையான அம்மா யாருன்னா அந்த பைத்தியக்கார பொண்ணு தான். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா உண்மையான டால்மேன் யாருன்னா ஹீரோயின் தான். ஹீரோயின் இந்த ஊரில் இருக்கிற பசங்களை கடத்திருக்கா. அந்த மாதிரி தான் இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பையனை கடத்திருக்கா. இவளுக்கு மனநலம் பாதிக்கப்படல, பட் அப்படி பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கா. அவளோட பையன் காணாம போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. டால்மேனை நம்ம பையனை தூக்கிட்டு போயிருக்கான். இது நினச்சிட்டு அவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. ஒரு நாள் ஹீரோனோட வீட்டுலேயே போகும்போது இவ பையன் பார்த்துருக்கா. பார்த்தா இவ பையனை தான் ஹீரோன் வளர்த்துருக்கா. இதை பார்க்குறவளுக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கு ஹீரோயின் தான் டால்மேன்னு. அதனால இவளை எப்படியாவது பிடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கா. அப்போ தான் பாருக்கு எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கா. இந்த மாதிரி ஹீரோயின் தான் டால்மேன், அவள் தான் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பசங்களுமே கடத்திருக்கா. இந்த மாதிரி பார்ல இருக்கிறவங்க சொல்லும் போது தான் அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால ஹீரோயின் உள்ளே போனப்போ எல்லாருமே கொலை பண்ண வந்திருக்காங்க. இப்போ தான் ட்விஸ்ட் எல்லாத்தையுமே நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஹீரோனை பார்த்து நான் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா, இதுதான் என் பையன், இது என் பையன் அவனுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அந்தளவுக்கு நீ பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்க, உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவள் உட்காந்து சேர் மிதிக்கிறா. இதனால கை கட்டு வந்துடுது. இப்போ ஹீரோயின் அந்த உடஞ்சி போன சேர் எடுத்து அந்த பொண்ணு அடிக்கிறா. இதனால அவன் மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துறா. பட் அந்த பையன் பயந்துட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிப்பே ஒரு அலமாரில் வந்துக்கிறான். இப்போ அந்த அலமாரியை யாரை திறக்கிறாங்க. பார்த்தா அந்த வாய் பேச முடியாத பொண்ணு அங்கே வந்திருக்கா. நீ அமைதியாரு, நான் அவனை கூட்டி போகிற சொல்லி சைக்கிள் அங்கேருந்து கூட்டி போறா. ஆப்போசிட்ல ஹீரோயின் வரா. ஹீரோயின் கிட்ட இருந்து பையனை காப்பாத்தோன்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட இருந்து பையனை கொடுத்துறா. இதை பார்க்க நமக்கு இன்னும் ஒன்றுமே புரியாது. இப்போ 3 பேரும் ஹீரோனோட வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அந்த வாய் பேச முடியாத பொண்ணு நான் டால்மேனை பார்க்கணும், அவனை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது நீ அமைதியாரு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு டால்மேன் வருவான், அவன் கூட நான் அனுப்பிக்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பையனை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறா. அவள் ஃப்ரெண்டு கிட்ட அந்த பையனை கொடுத்து உன்னை மயக்க வச்சிரு, மயக்க மாத கொடுத்து ரெடியாக வச்சுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதே மாதிரி அந்த பொண்ணு ஏதோ ஊசியை அந்த பையன் கொடுக்குறா. இதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பையனை தூக்கி ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறா. இங்கே பாரு, நம்மளை பார்த்த உண்மைகள் எல்லாரும் தெரிஞ்சிச்சு, அதனால ஒரு முடிவு எடுக்கணும். நான் உள்ளே போகிறேன்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ளே போகிறா. ரொம்ப நேரம் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூம் விட்டு வெளியே வரா. பட் உள்ளே போனாவ பையனை கூட்டி போயிருப்பா. பட் வெளியே வந்தப்போ அந்த பையனை காணோம். இப்போ அவள் அப்படியே படுத்துங்கிறா. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா குழந்தைய தொலைச்சு எல்லாருமே வீட்டு வாசல் நிற்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து ஹீரோனை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க. அவள் ஃப்ரெண்டை காணோம். பார்த்தா அவள் தூக்கு போட்டு செத்து போயிருக்கா. அவமானப்பட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக சாகன்னு சொல்லி தூக்கு போட்டு செத்து போயிட்டா. இது பார்க்குற ஹீரோன்னு ஒரு மாதிரி நினைக்கிறா. இதுக்கப்புறம் ஹீரோனை தூக்கி ஜெயிலில் கூப்பிட போகிறாங்க. பார்த்தா மக்கள் வெளியே ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் ஹீரோனை போய் திட்டுறாங்க. என் பையங்கன்னு சொல்லி எல்லா அப்பாவும் கத்திட்டு இருக்காங்க. பட் ஹீரோன் அமைதியாக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீடு செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் ரூமுக்குள்ள
ரூம்குள்ளே போயிருப்பா. அந்த ரூமுக்குள்ளே தான் பயணிச்சு வந்திருப்பா. இப்போ அந்த ரூமுக்குள்ள எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக். அந்த ரூம் ஃபுல்லாக சுரங்கமாக இருக்குது. ஒரு 1000 2000 கணக்கான சுரங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு சுரங்க வழியாக போயிட்டு வரதுக்கே பல 100 வருஷம் ஆகும். அந்தளவுக்கு அவ்வளோ சுரங்கம் இருக்குது. இதில் ஏதோ ஒரு வழியாக தான் அந்த பையனை கடத்திட்டு போயிருக்காங்க. அது யாராக இருக்குன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வருது. இதுக்கப்புறம் சுரங்கத்தை விட்டு அவர் வெளியே வராரு. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த சீன். இவர் கூட டனலில் இருந்து வெளியே வந்திருப்பாரு. உள்ளே எதுவுமே கிடைக்கலன்னு. இதுக்கப்புறம் ஒரு வேகமாக வந்து ஒரு கிளினிக் வந்திருப்பாரு. அங்கே தான் ஹீரோனுக்கு அடிபட்டிருக்கும். இதுக்கப்புறம் தான் கதை அப்படி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் ஹீரோன் கிட்ட வந்து அந்த குழந்தைகளை எங்கே, அந்த குழந்தைகளை வச்சு என்ன பண்ணீங்க, உண்மையான டால்மேன் யார், நீ அந்த குழந்தைய கடத்தி யார்கிட்ட கொடுத்த, அந்த வீட்டுக்கு கடனெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணீங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. இதை கேட்குற ஹீரோயின், அது நாங்கள் தோண சுரங்கம் இல்லை, இது இந்த ஊரில் இருந்த நிலக்கரி சுரங்கம். பட் இப்போ எதுவுமே இல்லாமல் எல்லோரும் பஞ்சத்தில் இருக்காங்க. அண்ட் நான் ஒத்துக்கிறேன், எல்லா குழந்தையும் கடத்து நான் தான், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ஹீரோன்னு சொல்கிறா. இதை கேட்குறவங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா காணாமல் போனது நூற்றுக்கணக்கான குழந்தைகள், நூற்றுக்கணக்கான குழந்தைகளை கடத்தி சாகடிச்சான்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோன் கிட்ட உண்மையை சொல்லுங்கள், நீயும் உங்கள் ஹஸ்பண்டும் டாக்டர்ஸ் தான், டாக்டர்ஸ் கொலை பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க, நீங்களும் ஒரு குழந்தைய கடத்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என் ஹஸ்பண்டும் செத்து போயிட்டார்ல, டாக்டர்ஸ்லாம் கொலை பண்ண மாட்டாங்களா, நான் தான் சொல்கிறேன்ல அந்த பசங்களுக்கு கடத்துறது நான் தான், அவங்கள கொலை பண்ணிட்டேன், என்னை அரெஸ்ட் பண்ணி போடுங்கன்னு ஹீரோன்னு சொல்கிறா. பட் அந்த போலீஸ் நம்ப முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த பையனோட அம்மா கிட்ட போய் நாங்கள் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டோம். பட் அந்த பொண்ணு ஒத்துக்க முடிக்கிறா. நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்கள், மேபி ஒத்துக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் உங்கள் பையனை அவள் தான் வளர்த்துருக்கா, மேபி இந்த பாஸ் இருக்கான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதனால் அந்த பொண்ணும் பேச போகிறா. அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்லு, நாங்களே இந்த ஊரில் பஞ்சத்துக்கு அடிபட்டு இருக்கோம், அதுக்கு நடுவில் தான் எங்கள் குழந்தைய வளர்க்குறோம், எங்கள் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இதுதான் ஒரே காரணம், இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே பஞ்சம் பஞ்சம் சொல்லி இந்த பஞ்சத்தில் வளர்றீங்க, இதனால என்ன மாற்றம் வந்துச்சு, இன்னைக்கு நீங்கள் பஞ்சத்தில் இருப்பீங்க, நாளைக்கு உங்கள் பையன் வளர்ந்து அந்த பஞ்சத்தை அவன் வளருவான், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், உங்கள் லைஃப் சர்க்கிளே இதுக்குள்ளே தான் இருக்கும், உங்களுக்கு பிறக்கிற வாரிசும் உங்களை கஷ்டப்படும், இந்த பஞ்சத்தில் நீங்கள் என்ன தீர்வு கண்டீங்க, இந்த பசி பட்டியலும் குழந்தைய சாகிறதுக்கு நான் பண்ணது எவ்வளோ பெட்ரு, நான் இப்போது சொல்கிறேன், உங்கள் குழந்தை கிடைக்காது, உங்கள் குழந்தை செத்து போயிட்டா, நீ இங்கேருந்து போகலான்னு சொல்லும்போது ஹீரோயினை ஜெயிலில் போகிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் ஜெயிலில் இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் வாய் பேச முடியாத அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் வருது. நம்ம வாய் பேச முடியாத பொண்ணோட அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைய கடந்ததுக்காக டால்மேன் வந்திருப்பான். கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்க அக்காவும் அவங்க அக்காவும் சண்டை போட்டிருப்பாங்க. டால்மேன் இதான் சான்ஸ் சொல்லி அந்த குழந்தைய கடத்திட்டு போயிருப்பான். டால்மேனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த பொண்ணு போயிருப்பா. இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது டால்மேன் என்ன பண்ணுவான்னு. அதனால இவளுக்கு டால்மேனை பிடிச்சிருக்கு. அதனால தான் குழந்தைய கடத்தின அன்னைக்கு நைட்டு ஹீரோன் ஹெல்ப் பண்ணியிருக்கா. அந்த பையனை கடத்தி பொண்ணு கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோன் கிட்ட நான் டால்மேனை பார்க்கணும், ப்ளீஸ் டால்மேன் என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருப்பா. அது ஹீரோயின் கொஞ்சம் பொறுமையாரு, டால்மேன் இங்கே வந்துடுவார், அவனை கூட்டிகிட்டு போயிருப்பான்னு சொல்லி ஹீரோன் சொல்லியிருப்பா. இப்போ அந்த சீன் அப்படி நடக்குது. இப்போ அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்கா. அப்போ கடை டால்மேன் வராரு. டால்மேன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அந்த ஊரை விட்டு வேற ஊரை காட்டுறாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜில் அந்த பொண்ணை விட்டுறாரு. இப்போ அந்த டால்மேனை காமிக்கிறாங்க. அந்த டால்மேன் வேறு யாரும் இல்லை, ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் தான். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஹீரோனோட ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரு. பட் அவர் தான் டால்மேன் வந்திருக்காரு. இப்போ அந்த பொண்ணை ஆர்ஃபனேஜ் விட்டதுக்கப்புறம் அவங்க ஏதாவது காசு கொடுக்குறாங்க. பட் அந்த நபர் எனக்கு காசுலாம் வேணாம், எனக்கு இதே போதும், எனக்காக என் பொண்ணாட்டி ஜெயிலில் இருக்கா, இதுக்கு இது எவ்வளோ பெட்டர்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். உண்மையாக என்ன ஆச்சுன்னா ஹீரோ ஹீரோயின் தான் உண்மையான ஹீரோ ஹீரோயின். அவங்க அந்த ஊருக்கு புது விடிவு காலம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் பட்டினியில் சாகும், அதுக்கு பல கடத்திலேருந்து வேற ஊரில் கொடுத்தோம்னா சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து குழந்தை கடத்த இந்த 3 பேர் தான் ஹீரோயின், ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட், ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு. இவங்க 3 பேர் தான் டால்மேன் வந்து அந்த குழந்தைய கடத்திருக்காங்க. அந்த குழந்தைகளை கடத்திட்டு வந்து இங்கே விற்றுருவாங்க. கடத்தி கொண்டு வரப்பட்ட குழந்தைகள் இங்கே இருக்கிற பணக்கார வீட்டுக்கு தத்து கொடுக்கப்படும். அவங்க இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த வேலையை தான் ஹீரோயினும் உங்கள் ஹஸ்பண்டும் பார்த்துருக்காங்க. பட் இதே அந்த ஊர் பொதுமக்கள்கிட்ட போய் உங்கள் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், உங்கள் பையனை கொடுத்துருங்க, வேற ஊரில் கொடுத்துருவோம், இந்த மாதிரி சொல்லுவாங்க, தருவாங்களா? அதனால கடத்தி கொண்டு போய் அவங்க பசங்களை வளர்த்துருக்காங்க. இதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஜெயிலில் இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவமானத்தில் செத்து போயிட்டா. இப்போ ஹீரோ மட்டும் தான் டால்மேனாக இருக்கான். இப்போ இந்த டால்மேனாக இருந்து அந்த ஊரை காப்பாற்றுவான். இதோட தி டால்மேனுங்கிற இந்த படம் முடியுது. நான் இது வரைக்கும் பார்த்து ட்விஸ்டட் மூவிஸோட இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களை இருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான மீட் பண்ண வரைக்கும் பாய் கைஸ்.